வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் அனலைசிஸில் டெய்லர் சீரிஸ் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் மெக்லாரின் சீரிஸ் யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் டெய்லர் சீரிஸ் பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். யூசிங் டெய்லர் சீரிஸ் மெத்தட் dy by dx equal to x square minus y square y of 0 equal to 1 at x equal to 0.1, 0.2, 0.3, 0.4 compare the values with exact solution அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு given என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா dy by dx I mean that is y dash ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. தென் ஒரு இனிஷியல் கண்டிஷன் y of 0 equal to 1 அப்படிங்கிற இந்த பவுண்டரி வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. 0.1, 0.2, 0.3, 0.4னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாக்ட் சொல்யூஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா. நம்ம மெக்லாரின்லையும் எக்ஸாக்ட் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நம்ம டெய்லர்ஸில் எக்ஸாக்ட் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா. வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லர்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய dy by dx கொடுத்துருக்க டேர்ம் நான் எடுத்துக்கிட்டேன். y of 0 equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது எடுத்துக்கோங்க. இந்த டேர்மில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ் நாட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இங்கே இருக்க டேர்ம் நம்ம ஒய் நாட்டுன்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஹச்சோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லர்ஸ் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சுங்கிற டேர்ம் வந்து நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா. அதனால தான் நம்ம ஹச்சுங்கிற டேர்ம் வந்து எடுத்திருக்கோம். ஹச் அப்படின்னா என்னென்னா பாயிண்ட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் என்ன, எக்ஸோட வேல்யூ 0.1, 0.2, 0.3, 0.4. நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரெண்டுத்துக்கு நடுவில் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு வேல்யூஸும் வந்து பார்த்தீங்கன்னா x1, x2, x3, x4 நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். டெய்லர் சீரிஸ்க்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எக்ஸ் டேர்ம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, அத்தனை டேர்ம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேர்ம் எத்தனை கொடுத்துருக்காங்க, x1, x2, x3, x4 4 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போது நம்ம y1, y2, y3, y4 அப்படிங்கிற 4 டேர்ம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா. y1க்கான ஃபார்முலா வந்து இதுதான். ஓகேங்களா. என்ன ஃபார்முலானா y1 ஈக்குவல் டு y0. ஓகேங்களா. கீழே சஃபிக்ஸில் தான் இந்த சைபர் அப்படிங்கிறது போடணும். ஓகேங்களா. y0 ப்ளஸ் h by 1 ஃபேக்டோரியல் y0 டேஷ் ப்ளஸ் h2 by 2 ஃபேக்டோரியல் y0 டபுள் டேஷ் ப்ளஸ் h3 by 3 ஃபேக்டோரியல் y0 ட்ரிபிள் dash plus h power 4 by 4 factorial y0 power 4. ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ண தேவையில்ல. எல்லாத்துக்குமே நீங்கள் 4 டெரிவேட்டிவ்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதுமானது. சரிங்களா. மெக்லாரினில் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸை யூஸ் பண்ணி நம்ம போட்டிருப்போம் டெரிவேட்டிவ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 டெரிவேட்டிவ் நீங்கள் கம்பல்சரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா நமக்கு y0ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 1 அப்படின்னு சொல்லிட்டு, ஹச்சோட வேல்யூ நமக்கு தெரியும். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது y0 டேஷ் y0 டபுள் டேஷ் y0 ட்ரிபிள் டேஷ் y0 பவர் 4 மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா இந்த ஃபார்முலா நம்ம போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நமக்கு கிவனில் வந்து பார்த்தீங்கன்னா dy by dx அப்படிங்கிறது என்னது, y டேஷோட வேல்யூ தான் இல்லையா. அப்போ y டேஷோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. y டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்கே எல்லாமே சஃபிக்ஸில் நாட் இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபார்முலாலேயே சஃபிக்ஸில் நாட் வந்து நம்ம போடணும். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி கிடைக்குமா நமக்கு. இப்போ இதுக்கான வேல்யூ நமக்கு தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் நாட்டோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 0ன்னு தெரியுமா. அப்போது 0 ஸ்கொயர் மைனஸ் ஒய் நாட்டோட வேல்யூ என்னது 1. ஓகேங்களா. -1 ஈக்குவல் நமக்கு ஆன்சர் -1 கிடைக்கும். ஒய் நாட் டேஷோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒய் டபுள் டேஷ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒய் டபுள் டேஷ்னானது இந்த ஒய் டேஷை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஒய் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ். ஓகேங்களா. அப்போ ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் இந்த ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டேஷ். ஓகேங்களா. நமக்கு இங்கே எல்லாமே என்னது நாட் அப்படின்னு அப்ளை பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ 2 இன்டூ x0 மைனஸ் y0 டேஷ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 இன்டூ x0ஓட வேல்யூ என்னது, y0 டேஷோட வேல்யூ என்னது, இதுதான் y0 டேஷ். ஓகேங்களா. இந்த y0 டேஷோட வேல்யூ -1. ஸோ இந்த இடத்துல நம்ம -1 போடணும். ஓகேங்களா. x0ஓட வேல்யூ 0 மைனஸ் y0ஓட வேல்யூ -1. இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 1. ஓகேங்களா. +1 மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. அதான் +1. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா y டபுள் டேஷ் ஆஃப் 0 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இப்போ y ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இன்னொரு டைம் என்னென்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் ஒய் டேஷ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டபுள் டேஷ். இப்போ நீங்கள் நாட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 மைனஸ் ஒய் நாட்டோட வேல்யூ என்னது, ஒய் நாட் டபுள் டேஷோட வேல்யூ என்னது
1 ஓகேங்களா. அப்போ 1 அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 minus 1 equal to 1. இப்போ y power 4 ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இது இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ண கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிடுச்சு. இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y ட்ரிபிள் டேஷ் ஓகேங்களா. நாட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஓகேவா. இப்போ y ட்ரிபிள் டேஷோட வேல்யூ என்னது இதுதான் ஓகேங்களா. இது +1 இங்கே -1 இருக்கிறதுனால -1. இப்போ எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மெயின் ஃபார்முலாவில் போயிட்டு என்னென்னா சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேங்களா. சப் பண்ணுங்க y1 ஈக்குவல் டு y0 வேல்யூ என்னது 1 + 0.1 ஹச்சோட டிஃப்ரென்ஸ் 0.1 by 1 ஃபேக்டோரியல் y0 டேஷோட வேல்யூ -1 + 0.1 the whole square by 2 ஃபேக்டோரியல் into y double dash value 1 plus 0.1 the whole cube by 3 factorial plus into இது வேல்யூ என்னது பார்த்தீங்கன்னா 1 plus 0.1 the whole power 4 by 4 factorial into -1 ஓகேங்களா. இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். யூஸிங் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 0.90516 ஆன்சர் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா. இப்போ y1 கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். y2க்கான ஃபார்முலா இதுதான். புதுசாக ஃபார்முலாலாம் கிடையாது ஓகேங்களா. இங்கே நாட் சப்ஸ்டியூட் பண்ணாமா y1 அப்படின்னா y0 நாட் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். y2னா இங்கே சஃபிக்ஸில் எல்லாம் 1 அப்படின்னு வரும் ஓகேங்களா. அவ்வளோதான் இந்த ரெண்டு ஃபார்முலாஸ்க்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸு. இப்போ y3னா இங்கெல்லாம் 2 வரும் ஓகேங்களா. அது மாதிரி நம்ம y4 வரை கண்டுபிடிக்கணும். ஏன் 4 வரை கண்டுபிடிக்கணும்னா இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4 டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. 0.1 0.2 0.3 0.4. அப்போ 4 டேர்ம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். y1 y2 y3 y4 மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். y1 ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் y2வும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. y1ஓட வேல்யூ நமக்கு இந்த இடத்துல தெரியும். இந்த வேல்யூ தான் y1ஓட வேல்யூ. இப்போ வந்து நம்ம இந்த 3 வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ y டேஷோட வேல்யூ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா y டேஷோட வேல்யூ நமக்கு இங்கே இருக்க அதே டேர்ம் தான்ப்பா இங்கேயும் வரும். ஆனால் சஃபிக்ஸில் 1 நீங்கள் வந்து போடுவீங்க ஓகேங்களா. இதெல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு ஓகேங்களா. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தானே. y டேஷ் y டபுள் டேஷ்னா இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, y ட்ரிபிள் டேஷ்னா இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, y பவர் 4னா இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. நாம் இங்கே சஃபிக்ஸ் எல்லாம் 1 இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், எல்லாம் 1ஆக சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க ஓகேவா. இப்போது x1ஓட வேல்யூ என்னது, இங்கே நமக்கு கிவனில் கொடுத்துருந்தாங்களே x1ஓட வேல்யூ 0.1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த x1ஓட வேல்யூ இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0.1 the whole square minus y1ஓட வேல்யூ என்னது 0.90516 0.90516 ஓகேங்களா. இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். சிம்பிளிஃபை பண்ணி என்ன ஆன்சர் அப்படின்னா 0.89516 ஓகேங்களா. அகைன் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல 2 into எக்ஸுக்கு பதிலாக எல்லாமே சஃபிக்ஸில் x1 y1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 2 into x1ஓட வேல்யூ 0.1. இப்போது இங்கே y டேஷோட வேல்யூ என்னது 0.89516 நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க. இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இது சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆன்சர் அப்படின்னா 1.09516 ஓகேங்களா. நீங்கள் கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y3 and y4க்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஓகேவா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஆன்சர் வந்து கிடச்சிருக்கு. இது இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா. ஃபைண்ட் அவுட் பண்ணது எல்லாமே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் y2ஓட வேல்யூ அப்படியே எழுதியிருக்கேன். y1ஓட வேல்யூ என்னது 0.90516 எழுதியிருக்கோம். ஹச்சோட வேல்யூ என்னது 0.1 by 1 ஃபேக்டோரியல். y1 டேஷோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -0.89516 ப்ளஸ் ஹச்சோட வேல்யூ 0.1 the whole square இங்கே ஓகேங்களா divided by 2 factorial into y1 double dash ஓட வேல்யூ என்னது 1.09516 கியூபோட வேல்யூ 0.1 the whole cube by 3 factorial into y1 power 3 ஓகேங்களா என்னது 0.90484 ஓகேங்களா. அப்போ h power 4னா 0.1 whole power 4 by 4 factorial power 4 ஓட வேல்யூ -0.90484 ஓகேங்களா. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு y2 equal to 0.82127 ஓகேங்களா. y1 y2 கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா y3 ஓகேங்களா. என்ன ஃபார்முலா மட்டும் நீங்கள் y3க்கான ஃபார்முலாஸ் வந்து ரைட் பண்ணணும் ஓகேங்களா. 3னா என்ன சொல்லியிருந்தேன், சஃபிக்ஸை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும் 2 எழுதணும்ல, அதே மாதிரி எழுதிக்கோங்க. கீழே இருக்கிற சஃபிக்ஸை வந்து நீங்கள் எந்த பாத்ரூம் பண்ணிக்காதீங்க. அது ஜஸ்ட் ஒரு நம்பர் நம்ம என்ட்ரி பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஓகேங்களா. நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். 2 வேறு எதுக்குமே யூஸ் இல்லை. அது மாதிரி நம்ம y1 y2 சால்வ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த y3 சால்வ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா.
ஓகேங்களா? இந்த வேல்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா y3ல போய் நீங்கள் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y2ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 0.82127 ஓகேங்களா? ப்ளஸ் ஹச்சோட வேல்யூ 0.1/1 ஃபேக்டோரியல் y2 டேஷ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? இங்கே இருக்கா ப்ளஸ் 0.1 the whole square h ஸ்கொயரோட வேல்யூ பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு இந்த வேல்யூ ஓகேங்களா? 0.1 the whole cube by 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 0.8173 ப்ளஸ் h4னா 0.1 whole power 4 by 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு இந்த y2 பவர் மைனஸ் 0.81873 அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு y3ஓட வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் y4 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கூட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.68968 அப்படின்னு கிடச்சிருக்கு ஓகேங்களா? இப்போ கொஷினில் வந்து பார்த்தீங்க இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனால் கொஷினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாக்ட் சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா? நம்ம போன மெத்தட் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மெத்தட்லேயே எக்ஸாக்ட் சொல்யூஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஷினில் எக்ஸாக்ட் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்கல அப்படின்னா நீங்கள் இந்த y4ஓட முடிச்சுக்கிட்டாலே போதும் ஓகேங்களா? எக்ஸாக்ட் சொல்யூஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணணும் ஓகேங்களா? கொடுத்துருக்க கிவனில் dy/dx = x² - yன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த டேர்ம் எடுத்துக்கோங்க ஓகேங்களா? எடுத்ததுக்கப்புறம் நம்ம வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் மூலமா நம்ம செப்பரேட் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் -y இருக்குது, இந்த சைடு வந்தால் +y ஆகிடுச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா dx நம்மளால அந்த பக்கம் கொண்டு போக முடியாது ஓகேங்களா? அகைன் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அகைன் பக்கம் கொண்டு போனீங்கன்னா இந்த dx டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த y டேர்மில் கண்டிப்பாக மிங்கிள் ஆகி இருக்கும் சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஈக்குவேஷன் மாதிரி இருக்குன்னா dy/dx + py = q அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா நம்ம மாதிரி நம்ம எழுதிக்க முடியும் சரிங்களா? ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த ஈக்குவேஷன் மாதிரி இருக்கான்னு பாருங்கள். dy/dx + py = q. pயோட வேல்யூ இங்கே என்ன இருக்குன்னா 1 இருக்குது ஓகேங்களா? அதான் இங்கே எழுதியிருக்கோம். qவோட வேல்யூ இங்கே என்னவா இருக்குது x² இருக்குது ஓகேங்களா? அதான் இங்கே எழுதியிருக்கோம். இந்த மாதிரி டேர்மில் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஈக்குவேஷனை இந்த மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம் ஓகேங்களா? இப்போ yக்கு பதிலாக y e பவர் இன்டெக்ரல் pக்கு பதிலாக என்ன இருக்குது 1 × dx = இன்டெக்ரல் qக்கு பதிலாக என்ன இருக்குது x² எழுதிக்கோங்க. e பவர் இன்டெக்ரல் pக்கு பதிலாக 1 × dx dx + c ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஓகேங்களா? இந்த பவரில் இருக்கக்கூடிய இந்த இன்டெக்ரல் 1 dx எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்? இன்டெக்ரல் 1 × dx நான் இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர்னா எக்ஸுங்கிற ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா? கான்ஸ்டண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து கிடைக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான். அப்போ நமக்கு அடுத்த டேர்ம் எப்படி இருக்கும்? y e பவர் x = இன்டெக்ரல் x² e பவர் x × dx + cன்னு கிடைக்குமா? அதுதான் அடுத்த ஸ்டெப்பு ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு டேர்ம் கிடச்சிருக்கு. இது நான் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும் சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நான் UDV மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறேன். இங்கே யூவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா x² அப்படின்னு எடுத்துக்கோங்க. dvயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் e பவர் x ஓகே e பவர் x × dx ஓகே இது இன்டெக்ரல் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். du = 2x. இங்கே எனக்கு vயோட வேல்யூ தான் வேணும். v = e பவர் x நான் இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா e பவர் x தான் கிடைக்கும் ஓகேங்களா? நமக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்டெக்ரல் udv = uv - இன்டெக்ரல் vdu ஓகேங்களா? இதுதான் நமக்கான ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இன்டெக்ரல் யூவோட வேல்யூ என்னது x², dvயோட வேல்யூ என்னது பார்த்தீங்கன்னா e பவர் x × dx ஓகே இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இதில் ஓகேங்களா? அதான் இங்கே எழுதியிருக்கோம். யூவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எழுதிக்கோங்க வேணாம். du = e பவர் x × dx ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூவோட வேல்யூ என்னது x², vயோட வேல்யூ என்னது e பவர் x மைனஸ் இன்டெக்ரல் vயோட வேல்யூ என்னது e பவர் x, duவோட வேல்யூ என்னது 2x ஓகேங்களா இன்டூ dx ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறோம் x² e பவர் x அப்படியே வச்சுக்கோங்க. அகைன் இந்த டேர்மை வந்து இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. e பவர் x × dx அகைன் இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா udv மாதிரி இருக்குது சரிங்களா? அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டேர்மை நீங்கள் சால்வ் பண்ணணும். அகைன் uv மெத்தட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். இப்போ இந்த டேர்மை நான் சால்வ் பண்ணுறேன் ஓகேங்களா? இப்போது இன்டெக்ரல் x × e பவர் x × dx ஓகேங்களா? இந்த டேர்மை நான் இப்போ சால்வ் பண்ணணும் ஓகேங்களா? இந்த டேர்மை சால்வ் பண்ணிவிட்டு இதில் வரக்கூடிய ஆன்சர் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடச்சிரும்
ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூவோட வேல்யூ என்னென்னா எக்ஸு, du ஈக்குவல் டு டிஎக்ஸ். இங்கே இருக்க டிவியோட வேல்யூ என்னென்னா இ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு. இது இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா எனக்கு விங்கிற டேர்ம் கிடைக்கும். இது இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா இ பவர் எக்ஸுன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ v ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ். ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் udv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெக்ரல் vdu இல்லையா? அந்த டேர்ம் இங்கே எழுதிக்கோங்க. இப்போது இன்டெக்ரல் எக்ஸு இ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு யூவோட வேல்யூ என்னது எக்ஸு, வியோட வேல்யூ என்னது இ பவர் எக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல் வியோட வேல்யூ என்னது இ பவர் எக்ஸு, டியூவோட வேல்யூ என்னது டிஎக்ஸ். ஓகேங்களா? இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணலாமா? எக்ஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ். ஓகேங்களா? இந்த டேர்ம் வந்துட்டு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ கிடச்சி இந்த டேர்ம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா மெயினாக இது ஈக்குவேஷன்ஸாக ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க, இது தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. சப் 3/2. ஓகேங்களா? 3 வந்து பார்த்தீங்கன்னா 2ல் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன கிடைக்குதுன்னா இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே தான் இருக்குது. -2வும் நம்ம எடுத்துக்கல, இந்த இன்டெக்ரல் தான் நம்ம இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணோமா. இதுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா எக்ஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் எக்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? கிடைச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2வை கொண்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் மைனஸ் 2x இ பவர் எக்ஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு 2 இ பவர் எக்ஸ்ன்னு கிடைக்கும். நமக்கு இப்போது இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த டேர்ம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இது ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம கன்சிடர் பண்ணோம் இல்லையா, இதுக்கு தானே நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தானே நம்ம இத்தனை ஸ்டெப் போட்டோம். இது நமக்கு ஃபைனல் ஆன்சராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கான ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த ஆன்சர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 4 எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ 1ல் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஐ மீன் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா y e power x equal to x square e power x minus 2x e power x plus 2 e power x plus constant c. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 5th ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நம்ம கிவனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுண்ட்ரி கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா y of 0 equal to 1 அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0, ஒய்யோட வேல்யூ என்னன்னா 1. இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறேன் இந்த 5th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்குது 1 இன்ட்டு இ பவர் 0 ஈக்குவல் டு 0 இன்ட்டு இ பவர் 0 ப்ளஸ் 2 ஆஃப் 0 இ பவர் 0 ப்ளஸ் 2 இன்ட்டு இ பவர் 0 ப்ளஸ் சி. ஓகேங்களா? இது சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா எனக்கு c ஈக்குவல் டு -1ன்னு கிடச்சிருக்கு. c ஈக்குவல் டு -1 கிடச்சதுக்கப்புறம் இந்த சியோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 5th ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ சியோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்து கிடச்சிருக்கு. நமக்கு ஒய்யோட வேல்யூ தான் வேணும். ஸோ அந்த இ பவர் எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய எக்ஸ் இ பவர் எக்ஸ் இந்த பக்கம் வந்து டிவைடில் வந்துருச்சா எழுதிக்கோங்க. ஒரு டேர்ம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் எல்லா டேர்முக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமனான டேர்ம் தான். ஸோ அப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து டிவைட் பண்ணிங்கன்னா எனக்கு ஃபைனல் ஒய்யோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதுதான் ஃபைனலான ஒய்யோட வேல்யூ. நமக்கு கிவனில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 0.1 0.2 0.3 0.4 4 டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டேர்மாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 0.1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஒரு வேல்யூ கிடைக்கும் ஒய்யோட வேல்யூ. 0.2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஒரு வேல்யூ கிடைக்கும். 0.3 தென் 0.4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். எக்ஸோட வேல்யூ போடும்போது எக்ஸ் ஈக்குவல் 0.1 போடும்போது எனக்கு y1 வேல்யூ கிடச்சிருக்கு. 0.2 போடும்போது y2, 0.3 போடும்போது y3, 0.4 போடும்போது y4 வந்து கிடச்சிருச்சு. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் இல்லையா, இந்த y1 y2 y3 y4 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேஷன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சோலே அது எக்ஸாக்ட் சொல்யூஷனோட வேல்யூஸ். இந்த y1 y2 y3 y4 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
அப்ராக்சிமேஷன்ஸோடைய வேல்யூஸ். இதை நீங்கள் ஃபைனலாக இந்த மாதிரி எழுதிக்கணும். அப்ராக்சிமேஷன் வேல்யூ 0.1 கொடுக்கும்போது அப்ராக்சிமேஷன் வேல்யூ என்னது, எக்ஸாக்ட் வேல்யூ என்னதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே எழுதிக்கோங்க. எரர்னா என்ன பண்ணுவோம், அப்ராக்சிமேஷன் வேல்யூ மைனஸ் எக்ஸாக்ட் வேல்யூ. ஓகேங்களா, எல்லாமே நமக்கு இங்கே 0 தான் வரும். ஓகேங்களா, எத்தனை நீங்கள் மைனஸ் பண்ணாலும் இந்த டெய்லர் சீரிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் போடும்போது எல்லா எரர் வேல்யூமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 தான் வரும். 0 வந்தால் தான் அந்த நீங்கள் கரெக்டாக சம் போட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இந்த மெத்தட் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ப்ராக்டிஸ் சம் போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஸ்பீடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.